பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் அனைத்து விதமான பதவி நிலை துஷ்பிரயோகம் நடைபெற்றதான சமூக வலைத்தளங்களிலும் செய்தித்தளங்களிலும் அறியப்பட்ட மாணவி தொடர்பான விடயத்திற்காகவும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. நீதி வேண்டும், நீதி வேண்டும். வேண்டாம், வேண்டாம். வேண்டாம், வேண்டாம். உண்மையை மறைக்காதே, உண்மையை மறைக்காதே. நிறுத்து, 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 நிறுத்து. யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்த இந்த பெண்ணுக்கு பாலியல் சுரண்டல் என்றது இப்போ ஒரு அண்மையாக ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இது காலகாலமாக படிக்கிற பிள்ளைகளிலிருந்து, மாணவிகளிலிருந்து, வேலைக்கு போகிற பிள்ளைகளில் இருந்து, தொழில் நிமித்தம் பயணம் செய்கின்ற பெண்களில் இருந்து இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டாக்கள், அதாவது அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களையும், அதாவது குடும்பத்தில் ஆண் துணை இல்லாத பெண்களையும் டார்கெட் பண்ணி இவ்வாறான பாலியல் சுரண்டல்கள் எங்களுடைய நாட்டிலே அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்டிலே இவ்வளவு பெண்கள் தொடர்பான சட்டங்கள் இருந்த போதிலும் இன்றைக்கு பெண்களுக்கு இப்படியான அநீதிகள் நடக்கும்போது அவர்களுக்கான நீதி கிடைப்பது ஒரு மறுக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் எங்களோட நாட்டில் நடந்தேறிக்கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டிலே பெண்கள் உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சரியான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களில் இப்படியான துஷ்பிரயோகங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. அதுகள் முதலாவது புகார் அளிக்கப்பட்ட அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து, துரிதமான நடவடிக்கை எடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அப்படி செய்யலான்னு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வெளியில் சொல்கிறதுக்கான தைரியம் மாணவர்களுக்கு வரும். இது நாங்கள் அப்படி புகாருக்கு சரியான தீர்வுகளை கொண்டு போகாமல், இல்லாட்டி விசாரணைகளை கொண்டு போகாமல் பாதிக்கப்பட்ட நபர் மேலே பழிய போடுறதோ இல்லாட்டி அவர்களை விமர்சிக்கிறதோ இப்படியான விஷயங்கள் இன்னும் இப்படியான விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்கானதும் துஷ்பிரயோகங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்பதற்கானவும் ஒரு அறிகுறியாக தான் இருக்குது. இங்கே பதவி நிலையில் இருக்கிறார்கள் இல்லாட்டி பொறுப்புகளில் இருக்கிறார்கள், இதை விசாரிக்க வேண்டியவர்கள் உடனடியாக புகார் கிடைச்ச உடனடியாக இந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் தங்கன பதவிகளை இதன்றதுக்கோ இல்லாட்டி பல்கலைக்கழகங்கள கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவோ விசாரிக்க இடத்துல நிறைய பேர் இதற்காண்டி பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமில்லை, பாதிக்கப்பட்டதை வெளியில் சொல்லுவதற்கு பயப்படுவார்கள். இதால் நிறைய பிரச்சனை வரும். அப்போ அதுகளை கண்டித்து நாங்கள் உடனடியாக இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் இதுக்கான தீர்வை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் தொடர்பான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்குது. அதையும் தாண்டி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இப்போ இடம்பெற்றிருக்கிற இந்த பாலியல் சுரண்டல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கி இருக்கு, பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்குன்னு சொல்லிக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் இருந்து கொண்டு பெண்களை விமர்சிக்கிற ஆட்கள் அதிகரிச்சிருக்கிறாங்களே வழியே உண்மையாக பார்த்தால் பெண்களுக்கான சுதந்திரங்கள் எந்த அளவுண்டா மட்டுப்படுத்தப்பட்டது. மற்றது வன்முறையாளர்களை பாதுகாக்கிற ஒரு சமூகமாகவும் வன்முறையாளர்களை அங்கீகரிக்கிற ஒரு சமூகமாகவும் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் இடம்பெறக்கூடாது. கட்டாயம் நாங்கள் இந்த பாலியல் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், பாலியல் துஷ்பிரயோகங்களை கேள்வி எழுப்புகிற சமூகமாக நாங்கள் மாற்றம் அடையணும் என்று சொன்னால் இவ்வாறான போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். ஸோ எனவே இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த மாணவிக்கான பிரச்சனை அந்த மாணவிக்கானது மட்டும் இல்லை, இதே போன்ற பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களையும் இருக்கக்கூடும். ஆனால் உண்மையாக அவ்வாறான பெண்கள் முன்வருவார்களாக இருந்தால் அவர்களை விமர்சிக்கிற ஒரு சமூகம் தானே ஒழிய பாதிப்பை ஏற்படுத்தினவங்களை பாதுகாக்கிற சமூகத்தில் இருக்கிறதால பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு சொல்லுவதற்கு தயங்கி இருக்கிறாங்க. காரணம் அவங்களோட தனிநபர் தாக்குதல், பெண்கள் தொடர்பான தனிநபர் தாக்குதல் அதிகரித்து கொண்டு இருக்குது. எனவே இப்போ நடந்த இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு வராமல் இருக்குமாக இருந்தால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும். இங்கு நாங்கள் வந்திருக்கிற பெண்களோ அல்லது இணைஞ்ச இந்த போராளிகள் யாருமே இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஏனைய மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறோம். ஏனால் இது தொடர்ச்சியாக வேறு யாருக்கும் வேறு எந்த பெண் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடாது. உலகத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் எங்கே இருந்தாலும் பெண்களுக்கான ஒடுக்குமுறை பாடியமாக இருக்குது. நாங்கள் நிறைய பெண்கள் அதுக்காக போராடினாலும் ஒடுக்குமுறைகள் இருக்குது. பெண்கள் அதை சொல்ல தயங்குகிறார்கள்.
அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் பெண்கள் சொல்ல வழியால் மௌனத்தை உடைச்சு வழியால் வர வேண்டும். அதே நேரம் அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்கு பலமான கரங்கள் இருக்கின்றன. அதை நோக்கித்தான் நாங்கள் இன்று குரல் எழுப்பி இருக்கிறோம். வெளிநாட்டை பொறுத்தவரை இப்போ உதாரணத்துக்கு கனடாவை பொறுத்தவரை இப்படி ஒரு துஷ்பிரயோகம் சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்படும் என்றால் அதுக்கான உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும். அங்கே உள்ள சட்டங்கள் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் ஏன் இங்கு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றன? அவைக்கு பின்னணிகள் என்ன? அந்த பின்னணிகள் உடைக்கப்பட வேண்டும். பெண்கள் மற்றும் இங்கே உள்ள மாணவர்கள் தங்களுடைய எதிர்கால கனவுக்காகத்தான் இங்கு வாரார்கள். தங்கள் படித்து தங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும். வறுமை கோட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய கல்வி நிலை வந்து கல்வி குலையாமல் தாங்கள் இதை படித்து முடிக்கணும்னு நிற்கிறார்கள். அதேவேளை எங்களுடைய சமூகத்தில் வந்து பெண்கள் தங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள் பாலியல் துஷ்பிரயோகங்களை சொல்வதற்கு தயங்குகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு வந்து தாங்கள் விக்டம் பிளேமிங் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களே திருப்பி குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இவைகள் எல்லாமே உடைந்து ஒரு சமத்துவமான நிலைமையும் அவர்களுக்கான பாதுகாப்பும் அவர்கள் சுயமரியாதையோடும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து படித்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்.